ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பொண்ணு புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஆரம்பிக்கலாமா? என்னது டிக்கி லோனாவா? இது எங்க ஏரியா. செலக்ஷன் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. டேக் இட். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். வேலைக்காரி, ஐயோ அடுப்பு மாதிரி இடுப்பு வச்சுக்கிட்டு இவன் இருக்க நேரம் பார்த்து என் கண்ணு முன்னால வந்து நிற்கிறாளே. நான் என்ன பண்ணுவேன்? இருக்கட்டும். யோ சகல, என்ன அவன் பொண்டாட்டி பார்த்துட்டு பேசாம இருக்க? விளையாட்டு பேச்சில ஊசி ஏத்துற மின்னல் கொட்டிடுதே. நோ நோ நோ, ஐ அம் finished. என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. நமக்கு இருக்குடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. ஏம்பா காத்து வாங்குறதுக்கு இப்படி கூட ஒரு முறை இருக்கா? உன்னை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லாம தான் இப்படி ஆயிட்டு. வாணி இது சக்தியா இல்ல வியாதியா? பாரு எவ்வளவு டென்ட் இருக்கு பாரு. சரி அதுக்கு போமா உள்ள அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல பழகல நான் பொய்யா. ஏமா அவளை லவ் பண்ணானா? என்னடா டேஸ்ட் உனக்கு? காலத்துக்கும் இருப்பண்டி கண்மையா. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கண்ணு இருக்க நெஞ்சுக்குள்ள நினைப்பு இருக்க. பல லட்ச ரூபா கஷ்டப்பட்டு வாங்குற பைக்கை திருடுற இந்த தாய் வழிகள் இருக்கானுங்க பாருங்க, திருட்டு பசங்க. இத வாங்கி நீங்க லாக் வந்துட்டு பைக்ல வந்துட்டு நீங்க லாக் பண்ணிட்டீங்க, பிரேக் அண்டில கிளச்சிலயோ, உங்க பைக்கை யாராலையுமே திருட முடியாது. கொஞ்சம் பால் தாங்க. ஒரு கவ், அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு நல்லா கறந்து பாலை குடிச்சிட்டு அந்த காஃபி டேலையும் பரிஸ்டாலையும் உட்காந்து கேள்விடா. இதோ வந்துட்டேன். யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சீங்க? சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். சாவுன்னா பயப்படுறதுக்கு உன்ன மாதிரி எச்சக்கலை கூலி படம் நினைச்சியா? இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதனா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. வேணா பாரு, வர தம்பி. யார முறைக்கிறா? நான் அருள்மணி, நான் ராமநாதபுரத்து அருள்மணி. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ.